என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பரிபூரணத்தை குறித்து நாம் இந்த நாட்களில் தியானித்து வருகிறோம். பரிபூரணமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும், உன் கர்ப்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவனின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார். எல்லாவற்றிலும் ஒரு பரிபூரணத்தை ஆண்டவர் தருகிறார். அந்த பரிபூரணம் வருமானால் நமக்கு குறைகளோ முறுமுறுப்போ இருக்காது. ஒரு திருப்தியான ஒரு நிலையை கர்த்தர் நமக்கு தருவார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நம்மளை பரிபூரண ஆசீர்வாதங்களுக்குள்ள கர்த்தர் நடத்துவாராக. பரிபூரணமான ஆனந்தத்தை தருவார், பரிபூரணமான ஆசீர்வாதத்தை தருவார். எப்படி தருவார் என்றெல்லாம் நம்ம கடந்த நாட்களில் தியானித்தோம். தொடர்ந்து இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எரேமியா 33:6. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். இன்றைக்கு பரிபூரண சமாதானம், வெறும் சமாதானம் அல்ல, பரிபூரணமான சமாதானம். ஒரு மனுஷன் வாழ்க்கையில 2 பேர் சண்டை போட்டு அவங்க சரியாயிட்டாங்க அப்படின்னா, அவங்க சமாதானம் ஆயிட்டாங்கன்னா அது ஒரு சாதாரண சமாதானம். ஆனா உலகம் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். பார்த்தீங்களா? இதுல தான் அந்த பரிபூரணத்தை பார்க்கலாம். இந்த சமாதானம் இருக்கு பாருங்களேன், இது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். இதுதான் பரிபூரணமான சமாதானம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை கர்த்தர் இந்த நாளில் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். பிலிப்பியர்கள் இந்த நிருபம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தெரியப்படுத்தினா 7வது வசனத்துல என்ன ஆசீர்வாதம் பாருங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், நம்மளால புரிந்து கொள்ள முடியாத ஒரு தேவ சமாதானம் நம் இருதயங்களையும் நம் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளினுடைய மனப்பாட வசனமாக இந்த பிலிப்பியர் 4:6-7 நம்ம மனப்பாடம் பண்ணுவோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனங்கள். எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம், இதுதான் பரிபூரண சமாதானம். இந்த சமாதானம் உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, இது தேவ சமாதானம். இந்த சமாதானத்தை தேவன் தான் தருவார். அதனால இது யாரும் புரிஞ்சிக்கவே முடியாது. இவ்வளோ கொந்தளிக்கின்ற காற்று, இவ்வளோ புயல் அடிக்குதே, எப்படி உங்களால் இவ்வளோ சமாதானமாக இருக்க முடியுதுன்னு உங்களை பார்த்து கேட்பாங்க. காரணம் என்ன தெரியுமா? அந்த சூழ்நிலைகள் மோசமாக இருக்கும்போதும் ஒரு தேவ சமாதானம் நம் இருதயத்தையும் சிந்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காக்கின்றதா? எந்த பிரச்சனைகள் மத்தியிலும் தேவ சமாதானத்தை தேவன் உங்களுக்குள் வைக்க விரும்புகிறார். இதுதான் பரிபூரண சமாதானம். இன்னைக்கு பிரச்சனை வந்தோடனே சமாதானத்தை இழக்கிறீங்களா? உங்களுக்குள்ள இருக்கிற சமாதானத்தை யாரும் திருட இடம் கொடுக்காதீங்க, யாரும் எடுக்க இடம் கொடுக்காதீங்க, யாரும் அந்த சமாதானத்துக்கு ஒரு அளவுகோலை வைக்க இடம் கொடுக்காதீங்க. இந்த பிரச்சனை வந்தால் சமாதானம் இருக்கும் இருக்காது அப்படின்னு யாரும் அதை அளக்கவோ அதுக்கு மதிப்பீடு கொடுக்கவோ இடம் கொடுக்காதீங்க. எந்த நிலைமையிலும் எந்த போராட்டத்திலும் யாரும் புரிந்து கொள்ள முடியாத எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காக்க கடவுது. கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 29ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 29ஆம் சங்கீதம் 11வது வசனம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி. தேவன் கொடுத்தால்தான் அதுல பரிபூர்ணம் உண்டு. தேவன் கொடுக்கிற சமாதானத்திலே பரிபூர்ண சமாதானம் அங்கே காணப்படுகிறது. இது கர்த்தரே நமக்கு கொடுக்கிற சமாதானம். எனவே இந்த நாட்களில் சமாதானத்தை தேடுங்க. சங்கீதம் 34:14 வாசிக்கிறோம், நாம் சமாதானத்தை தேட வேண்டும் என்று வாசிக்கிறோம். 119வது சங்கீதத்தில் 165ஆம் வசனத்தில்
உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டுன்னு சொல்றார் இல்லையா? அந்த மிகுந்த சமாதானத்தை கர்த்தர் இன்னைக்கு நமக்கு தந்தருள்வாராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தோடு கூட உங்கள் வாழ்க்கை இணைந்து இருக்கட்டும். அதிகமாய் வேதத்தை படிங்க, அதிகமாய் சமாதானத்துக்குரிய காரியங்களை சிந்திங்க. உங்க சமாதானத்தை யாரும் எடுத்து போட இடம் கொடுக்காதீங்க. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காக்கட்டும். ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, உலகம் கொடுக்கிறபடி அல்ல, யாரும் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை, பூரண சமாதானத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். யாராவது இன்னைக்கு சமாதானத்தை இழந்து, அந்த இழந்த சமாதானத்துக்கு காரணம் இந்த பிரச்சனை, அந்த போராட்டம்னு எதையோ சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தா, இன்னைக்கு ஆண்டவர் இந்த உலகம் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை, எல்லா புத்திக்கும் மேலான, யாரும் புரிந்து கொள்ள முடியாத அந்த சமாதானத்தை தமது பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக. தேவ சமாதானத்தால் உமது பிள்ளைகள் நிரப்பப்படுவார்களாக. வாழ்த்துகிறேன். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். சமாதான பிரபு, சமாதான காரணர் தமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த சமாதானத்தை தந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.